ஹாய் நண்பர்களே. ஒரு மனுஷன் ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அவனோட திறமையால மட்டும் இல்லை, அவன்கிட்ட இருக்கிற ஹேபிட்ஸ்னாலையும் தான். நாம நினைக்கிறோம், யாருமே இல்லாத இடத்துல தானே நான் இப்படி தப்பா பேசுறேன், இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. தனியா இருக்கும்போது நாம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு கட்டத்துல நம்மளோட குணமா மாறிடும். அது தெரியாமலேயே முக்கியமான இடத்துல நம்மள அவமானப்படவும் வச்சிரும். ஒரு வட இந்திய வளையல்கார தாத்தா ஒரு வாயெல்லாம் கழுதைகிட்ட பேசும்போது கூட எவ்வளோ ஜாக்கிரதையா இருந்தாருன்னு பாருங்க. அவர் எதனால அப்படி பேசினாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹேபிட் ஃபார்ம்லா என்ன? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாத்த போற அந்த ஒரு ரகசியம் இந்த வளையல்கார தாத்தாவோட கதையில ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வளையல்கார தாத்தாவை பத்தினது. அவரோட பேரு ஜமீல் கான். ஆனா ஊர்ல எல்லாரும் அவரை ஆசையா வளையல்கார பாபான்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் சிட்டியில இருந்தாலும் பிழைப்பு என்னவோ கிராமத்துல தான். வளையல் விற்கிறது தான் அவரோட தொழில். முதல்ல எல்லாம் வளையல் மூட்டைய முதுகுல தூக்கிட்டு தான் கஷ்டப்பட்டு நடப்பாரு. ஆனா கொஞ்ச வருஷமா ஒரு பெண் கழுதைய வாங்கிட்டாரு. இப்ப வளையல் எல்லாம் அந்த கழுதை முதுகுல தான் இருக்கும். அவர் அந்த கழுதைய கூட்டிட்டு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சாலே போதும், பசங்க எல்லாம் குஷியாகி வளையல்கார தாத்தா வந்துட்டாரு, வளையல்கார தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவர் அந்த கழுதைய ஓட்டிட்டு வர ஸ்டைலே தனி. மற்றவங்க மாதிரி குச்சியால அடிக்க மாட்டாரு. மெதுவா சொல்வாரு, நடமகளே நட, சீக்கிரமா போவோம் ராணி, கிராமத்துக்கு போகணும். சில நேரத்துல என் செல்ல குட்டி வேகமா நட, அங்க ஊர்ல அக்காகளோ அண்ணிகளோ உனக்காக காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சுவாரு. கழுதை கொஞ்சம் மெதுவா நடந்தா, மெதுவா நடக்கிறது சோம்பேறிங்க வேலை, நீதான் என்னோட சமத்து மகளாச்சே அப்படின்னு சொல்வாரு. அது கொஞ்சம் வேகமா ஓடினா போதும், பாபாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா என் நிலா குட்டி, நீ என்ன ஒரு மானு மாதிரி துள்ளி ஓடுற அப்படின்னு பாராட்டுவாரு. அப்படியே பாசம் பொங்கி வந்துச்சுன்னா அதோட முதுகுல தட்டி கொடுத்து, இன்னைக்கு என் சூரியகாந்தி பொண்ணு ரொம்ப வேலை செஞ்சுட்டா, நைட்டு உனக்கு மோர்ல நினைச்ச ரொட்டி தரேன், அதை எந்த ராஜா வீட்டு குதிரையும் சாப்பிட்டு இருக்காது அப்படின்னு சொல்வாரு. இதை பாக்குறவங்க எல்லாம் என்னடா இது, ஒரு கழுதை கிட்ட போய் இப்படியா பேசுறாரு அப்படின்னு சிரிப்பாங்க. ஒரு நாள் ஒருத்தர் பாபாவை நிறுத்தி, என்னப்பா இது, ஊர்ல இருக்கிற வண்டிக்காரன் கழுதைக்காரன் எல்லாம் மிருகத்தை அடிச்சு கெட்ட வார்த்தையில திட்டி தான் வேலை வாங்குறான், ஆனா நீங்க என்னடானா அதுகிட்ட போய் மகளே ராணின்னு இவ்வளோ கொஞ்சுறீங்க, இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த தாத்தா சொன்ன பதில் இருக்கே, அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் சொன்னாரு, ஐயா நான் வளையல் விற்கிறவன், நான் எப்பவும் பொண்ணுங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு நடுவுல தான் இருப்பேன். ஒருவேளை நான் என் கழுதைய திட்டவோ இல்லை கெட்ட வார்த்தை பேசவோ ஆரம்பிச்சா என் நாக்கு அந்த அழுக்கான வார்த்தைக்கு பழகிரும். பழக்கங்கிறது நேரங்காலம் பார்க்காது. அப்படி எனக்கு திட்டுற பழக்கம் வந்துட்டா ஒரு நாள் தெரியாம அந்த பொண்ணுங்க முன்னாடி நான் வளையல் விற்கும் போது என் வாயிலிருந்து டக்குன்னு தப்பான வார்த்தை வந்துடும். அந்த பொண்ணுங்க எல்லாரும் என்ன ஒரு அப்பா மாதிரி நினைச்சு வீட்டு மனுஷனா பாக்குறாங்க. ஆனா நான் கெட்ட வார்த்தை பேச ஆரம்பிச்சா அவங்க என்ன மதிக்க மாட்டாங்க. அப்போ என் மரியாதையும் போயிரும், என் பொழப்பும் போயிரும். அதனாலதான் நான் என் வீட்டு பொண்ணுங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசுவேனோ அதே மாதிரி என் கழுதைகிட்டையும் பேசுறேன். கெட்ட விஷயத்த நான் ஏன் மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாரு. பாருங்க, அந்த வயல்கார தாத்தா எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டாரு. நம்ம சாதாரணமா பண்ற சில தப்பான விஷயங்கள் நாளடைவுல நமக்கே தெரியாம நம்ம குணமா மாறிடுது. அப்புறம் அதை விடணும்னு நினைச்சாலும் அதை நம்மளை விடுறதில்ல. முதல்ல எது நல்லது எது கெட்டதுன்னு நாம தெளிவா இருக்கணும். அப்புறம் கெட்ட விஷயத்துல இருந்து விலகி நல்ல பழக்கங்களை மட்டும் வளர்த்துக்கணும். வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தர் நல்ல விஷயங்களை மட்டும் பழகிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருந்து கெட்ட பழக்கங்கள் தானாகவே ஓடி போயிடும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த வளையல்கார தாத்தா சொன்ன பதில் எவ்வளவு ஆழமானதுன்னு. நம்ம பழக்கமே நம்ம அடையாளம். நம்ம மற்றவங்க கிட்ட காட்டுற மரியாதையும் நம்ம பேசுற வார்த்தையும் தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தை முடிவு பண்ணுது. நாமும் நம்ம வாழ்க்கையில நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல விலங்குகள் கிட்டயோ கோபப்படுறதுக்கு முன்னாடி இந்த வளையல்கார தாத்தாவை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஒரு நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.